அக்டோபர் 14, 2023 அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு. வாக்குரைத்த ஸ்தலம் அகத்தியர் ஆசிரமம் கோயில், அகஸ்தியமுனை நகரம், ருத்ரபரியாக் மாவட்டம், உத்தரகண்ட். இந்த வாக்கு சிறு பகுதிகளாக பிரித்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அகத்தியர் ஆசிரம கோயில் குறித்து, அதன் மகத்துவம் குறித்து அகத்திய பெருமான் உரைத்த ஆலய வாக்கு. மலை மீது வீற்றிருக்கும் குமரா குமரா, உம்மை மனதில் எண்ணி வாக்குரைக்கின்றேன் அகத்தியன். நல்விதமாகவே என்னுடைய ஆசிகள் அப்பனே. இக்கலி யுகத்திலும் மனிதர்களுக்கு எப்படியாவது மனதை மாற்ற செய்ய வேண்டும். ஆனாலும் அப்பனே மாற்றம் இல்லையப்பா. எதையென்று அறிய அப்பனே இன்னும் அரக்கனாகவே வாழ்ந்து வருகின்றனர். ஆனாலும் அறக்கரையும் கூட திருத்தி அப்பனே எவை என்றும் அறிந்தும் கூட நல்வழிப்படுத்தினேன். ஆனால் அப்பனே, என்னை நம்பியே எதையென்று அறிய அப்பனே எப்பொய்கள் எல்லாம் கூறி விளையாடுகின்றார்கள் அப்பனே. இவ்விளையாட்டு எவை என்று அறிய பின் ஓர் பழமொழியும் உண்டு. அப்பனே, விளையாட்டு பின் வினையாக போகும் என்பதை கூட அறியவில்லை அப்பனே. இதனால் நீங்கள் செய்வதெல்லாம் உங்கள் மனசாட்சிக்கு புரியும் என்பேன். இதனால்தான் சொல்கின்றேன் அப்பனே. நிச்சயம் இங்கு வருவோருக்கெல்லாம் அப்பனே நல்முறைகளாக ஆசிகள் கொடுத்து அப்பனே அனைத்து கர்மாக்களையும் நீக்கி இங்கே யானே அமர்ந்திருந்தேன் அப்பனே. இன்னும் என்னை காண வேண்டும் என்றால் அப்பனே பல வகையிலும் கூட பல ஆண்டுகள் பின் தவங்கள் செய்துதான் அப்பனே யானே தவத்தின் மூலமாகவே மனதினை பின் கண்டுபிடித்து எதையென்றும் புரிந்தும் கூட உடனடியாக இங்கிருந்தே பின் மனதில் அங்கே இறங்கி நிச்சயமாய் அவனை இங்கே அழைத்து வருவேன். குருநாதர் அகத்திய பெருமானை யார் காண வேண்டும் என்று எங்கிருந்து வேண்டுமானாலும் நினைத்து கொண்டாலும் குருநாதர் இங்கு இருக்கும் ஆசிரமத்தில் தவங்கள் மூலம் ஞானத்தின் மூலம் கண்டு கொண்டு அவர்களை இந்த ஆசிரமத்திற்கு வரச் செய்து கர்மாக்களை நீக்கி தரிசனம் தந்து மோட்சகதியை அடைய செய்துள்ளார். அதுபோல் பல பேர்கள் உள்ளார்கள் என்பேன் அப்பனே. அதனால் நிச்சயம் இவை போன்றே செயல்பட்டு எத்தனை பேர்கள் அப்பனே. இதனால் அப்பனே, இங்கு நிச்சயம் எதனை என்பவையெல்லாம் காண்கின்ற பொழுது இவ்வாறு மோட்சகதியை அடையச் செய்தேன். இவை அறிந்து அரக்கர்கள் பின் இம்மலையில், அதாவது ஆசிரமத்தை சுற்றி மிக பெரிய மலைத்தொடர்கள் இருக்கின்றது. அந்த மலையில் இருந்த அரக்கர்கள் பின் என்னை பற்றி தெரியாமல், ஆனாலும் பின் அறிந்தும் இவந்தன் இப்படியே நிச்சயம் அறிந்தும் இப்படியே ஞான மார்க்கத்தை எடுத்து கூறி நிச்சயம் நல்லோர் ஆக்கி மோட்சகதியை அழித்து வழி அனுப்புகின்றானே, இவந்தன் யார் என்று அரக்கர்கள் வந்துவிட்டனர். ஆனாலும் நிச்சயம் அறிந்தும் கூட உன்னை கொல்லப் போகின்றோம் என்று சப்தங்கள். இருப்பினும் தவ வலிமையில் யான் அறிந்தும் நிச்சயம் தவ வலிமையிலே இன்னும் கூட இவை என்றும் அறிய ஆனாலும் நிச்சயம் என்னை என் கைகளை பிடித்தனர். ஒரு அரக்கன் கைகள், மற்றொருவன் கால்கள், மற்றொருவன் இன்னும் தலை என என்னை பிடித்து கொண்டனர் அரக்கர்கள். இனி எப்படித்தான் பின் தவங்கள் செய்கின்றான் என்று கூட. ஆனாலும் என்னை பற்றி சொல்வதே. ஆனாலும் நிச்சயம் அடியவர்கள் நீங்கள் இங்கு வந்து விட்டீர்கள், சொல்லித்தான் ஆக வேண்டும். அதாவது குருநாதர் அகத்திய பெருமாள் உத்தரவுப்படி கேதார்நாத் சென்ற அடியவர்கள் கேதார்நாத் செல்லும் வழியில் அகஸ்திய முனை நகரத்தில் இருக்கும் ஆசிரமத்திற்கு சென்று குருநாதர் அகத்தியர் பெருமானை வணங்கி அந்த ஆலயத்தில் வைத்து வாக்குகள் குருநாதர் சொல்ல வேண்டும் என்று வணங்கி கேட்டதால் குருநாதர் இந்த வாக்கினை தந்தார். அகத்தியன் என்னை பற்றி என் பெருமை பற்றி யானே சொல்வது எனக்கு உசிதம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இங்கு வந்ததனால் சில சம்பவங்களை கூறுகின்றேன் என்று கூறினார். ஆனாலும் அப்பொழுது கூட தவ வலிமையில் இருந்தேன். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் எப்படி என்று கூட நிச்சயம் மீண்டும் ஒருவன் உன்னை கொன்று விடுவோம் என்று கூட. ஆனாலும் யானம் அமைதி காத்திருந்தேன். ஏதேதோ முயற்சிகள். ஆனாலும் இன்னொருவன், அதாவது ஒரு அரக்கன் சொன்னான், பின் இவந்தனே மந்திரத்தால் நிச்சயம் இப்படியே சாகடிப்போம் என்று மந்திரங்களை ஓதினார்கள். ஓதி எதையோ செய்தார்கள். ஆனால் ஒன்றுமே முடியவில்லை. ஆனால் எப்படித்தான் என்பதையெல்லாம் ஆனாலும் பின் இவர்களுக்கும் அறிந்தும் இன்னும் அறிவுகள் இல்லாமல் இவர்கள் யோசித்து கொண்டு இவ்வாறு செய்கின்றார்களே, நிச்சயம் பின் ஒரு முறை இவர்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்று கண் விழித்து அப்பன்களே, அதாவது
அரக்கர்களை பார்த்து, நீங்கள் யார் என்று. ஆனாலும் யான் அறிந்திருந்தேன். ஆனால் யாங்கள்தான் அரக்கர்கள், அனைத்தும் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனாலும் யான் சொன்னேன், பின் இங்கிருந்து சிறிதளவு ஆவது என்னை அசைத்து காட்டுங்கள், வையுங்கள் அங்கே, அதாவது என்னை தூக்கி வையுங்கள், யான் உங்களை நம்புகின்றேன் என்று. சரி என்று வந்தார்கள். ஆனால் முடியவில்லை. அழைத்தார்கள். இன்னும் 1000 அரக்கர்களை அழைத்தார்கள். ஒன்றும் முடியவில்லை. அப்பனே, இதிலிருந்து என்ன புரிகின்றது? அப்பனே, ஒருவன் தவ வலிமையில் இருந்தால் அப்பனே ஒன்றும் செய்ய முடியாததா? இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் விரைவில் அப்லோட் செய்யப்படும். அதன் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும். பார்த்து பலன் பெறும்படி வேண்டுகிறோம். ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம். சித்தன் அருள் தொடரும்.